அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த காலத்தில் சொல்லுவாங்கல்ல, மீன் குழம்பு தேன் குழம்புன்னு, அது மாதிரி ரொம்ப சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லாட்டிலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அமுக்குங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பெரிய பெரிய லைக்லேயும் தான் எங்கள் வீடியோ ஷேர் ஆகும். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வாங்க எப்படி செய்யணுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தக்காளி 200 கிராம், சின்ன வெங்காயம் 2 பெரிய தக்காளி, இதில் பாதி நறுக்கி வச்சுருக்கேன், 1 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், 5 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு, எண்ணெய் காயட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் 1/2 ஸ்பூன் ஜீரகமும் 1/2 ஸ்பூன் வெந்தயமும் எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்குவோம். இது நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு இது வச்சு நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா வதங்கிறவங்க நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கும். பாருங்கள், மீன் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் 1 கிலோ மீன் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம குழம்பு ஊற்றி போகிறோம். இப்போ வாங்க அடுத்ததை பார்க்கலாம். நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன், அந்த புளி ஊறட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம வச்சுருக்க அந்த தக்காளியையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம பாதி தக்காளி தான் சேர்த்துருக்கோம், மீதியும் அரைச்சி வச்சுருக்கோம். அதை அப்புறம் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி பச்சை மிளகாய் வதங்கிட்டு இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து இதுவும் நல்லா வதங்கிட்டு நல்லா பச்சை மிளகாய் தக்காளி அது வரையும் நல்லா வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறமா அது நல்லா சேர்த்துக்கணும். இப்போ நல்லா வதங்கிட்டு இந்த மீன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்து பாருங்கள், பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். இப்போ தக்காளி ரசம் போயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். 1/4 ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இது சேர்ந்து நல்லா இருக்கும். இது பச்சை ஸ்மெல் போகணும். இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கும். இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போ பாருங்கள், இதில் 2 ஸ்பூன் மல்லித்தூளும் 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா சேர்ந்து எண்ணெயோடய வதங்கணும். இது பத்தலைன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொளித்து கூட வதக்கிக்கலாம். ஆனால் எனக்கு இந்த எண்ணெய் போதுமானதாக இருக்குது. இப்போ இதில் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டோம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணி புளி தண்ணியை இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவோ குறைச்சோட சேர்த்துக்கலாம். ஏன்னா நாங்கள் லைட்டாக தான் புளிப்பு சாப்பிடுவோம்.
இப்போ பத்தாவதுக்கு தண்ணியே சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதையும் அதோட தேவையான அளவு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிக்கிடுவோம். மூடி போட்டு மூடிக்கிடலாம். இப்போ மூடியாச்சு. கொதி வரட்டும். நல்லா கொதிக்க விட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா குழம்பு கொதிச்சுட்ருக்கு. இப்போ நல்லா குழம்பு கொதிக்குது. இப்போ நல்லா வற்றி வரணும். அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ இதில் நம்ம மீனை சேர்த்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சுட்ருக்கு. நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம மீன் மண்டை எல்லா பீஸுகளை கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பீஸஸையும் சேர்த்துக்கலாம். இந்த மீன் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லா பீஸஸையும் சேர்த்தாச்சு. இப்போ மீன் உடையாமல் நல்லா கிண்டி விட்டுக்குவோம். இப்போ கிண்டி விட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். மீன் நல்லா வெந்து வரட்டும். பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து உடைச்சி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை குழம்புல சேர்த்துக்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், மீன் நல்லா வெந்து வந்துடுச்சு. சூப்பராக வந்துடுச்சு மீன். மீன் உடையாமல் கிண்டி விட்டுக்குருவோம். இப்போ இதில் தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த தேங்காயை சேர்த்துக்குவோம். இப்போ தேங்காயை சேர்த்தாச்சு. இப்போ இதில் மிக்ஸி அலசி ஊற்றிக்குவோம். இப்போ மிக்ஸி அலசி தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். தேங்காயும் குழம்பும் ஒன்று சேர்கிற மாதிரி. அதே நேரத்தில் மீன் உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ தேங்காய் ஊற்றியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். கொதிக்கட்டும். கொதிக்க வச்சு மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டுருக்கு. இப்போ இதில் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை சேர்க்கையில் ரொம்ப சுவையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை மீன் உடையாமல் ஒரு கிண்டு லேசாக கிண்டி விட்டுக்குவோம். இப்போ கிண்டி விட்டாச்சு. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். சிம்மில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். சுவையாக இருக்கும். ஜம்முன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கே ரொம்ப எம்மியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். சுவையாக இருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்கள். இதே பக்குவத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த மீனில் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானே இருக்குங்க, ஆளுங்கிற பட்டனி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற பெரிய பெரிய லைக்கில் தான் எங்கள் வீடியோ ஷேர் ஆகும். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.